யோபு சொல்றது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ இந்த நாளை நாம் நினைவு கூறும்படியாங்க, ஏன்னா ஒரு காலத்தில் பாவத்திலும் சாபத்திலும் இருந்த நம்மை நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்டெடுத்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்மை கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில ஒரே ஒரு பாடலை மாத்திரம் நான் பாட போகிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அந்த தேவ பிள்ளைகள் தியானிக்க போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடையில நீங்கள் இடையில கூட ஒரு 2-3 சரணம் கூட நீங்கள் பாடலாம். ஆகவே இந்த நாளை நாம் எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு நேரம் அப்படியே கண்களை மூடி அந்த கல்வாரி சிலுவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 150 கிலோ என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஆணிகள் ஒவ்வொருத்தரும் வரலாற்று ஆராய்ச்சிகள் சொல்லுகிறார்கள், முள்முடி சூட்டப்பட்டு ஆணிகளால் கடாவப்பட்டு கல்வாரி சிலுவையில் நமக்காய் அவர் தொங்கினான். ஹல்லேலூயா. வீட்டில குத்தும்பொழுது ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா புஸ்தகத்தில் வேதம் எப்படியா சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இந்த காலை வேளையில இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவனுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவியை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக எனக்கு அன்பான தேவ பிள்ளை, ஒரே ஒரு பாடப்போகிறோம். இந்த கல்வாரி சிலுவை சுமந்து கொண்டு அவர் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கல்வலா மலை வரைக்கும் அவர் கடந்து போகிற பாதையை பார்க்கும் பொழுது நாம் யோசனை பண்ணுறோம், இந்த உலகத்தை படைத்த பிரஜாபதியானவன் தன் மக்களுக்காக ரத்தத்தை சிந்த வேண்டும் என்று சொல்லி எல்லா நூல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்க போனால் இந்த உலகத்திலே தாம் படைத்த மனு மக்களுக்காக தன்னையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் தான் காயப்பட்டார். நம்ம சிந்தனையால் செய்த பாவத்தினால் அவருக்கு முள்முடி சூட்டப்பட்டது. நம் கைகளினால் கால்களினால் செய்யப்பட்ட அந்த பாவத்துக்காக அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டது. இருதயத்தில் செய்த பாவத்தினாலே ஈட்டியால் அவர் குத்தப்பட்டார். இருதயத்தில் எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை ஒப்பு கொடுப்போமா? ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்தில் அவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை
யோசிச்சு பாருங்க. கைகளிலும் கால்களிலும் மானிகள் கடாவப்பட்டு ஒரு கல்வனை போல அவர் சிலுவையில் தொங்குகிறார். அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் தாம் உண்டாக்கின ஜனத்தை அவர் வெறுக்கவில்லை. 7 வார்த்தைகள் அவர் சொல்லுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த யூத ஜனங்களே சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த பாவம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் அது வரட்டும்னு சொன்னதுனால்தான் யூதர்கள் அநேக வருஷங்களாய் சொந்த நாடு இல்லாதபடிக்கு அலைந்தார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நல்ல கண்கள் இப்படி தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் கூட அவர் நோக்கி பார்க்கும். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. எப்பேர் பெற்ற பாவியையும் மன்னிக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எப்பேர் பெற்ற அக்கிரமக்காரங்களையும் மன்னிக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இந்த காலை வேளையில கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நாம் முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்காக பேசலாம்.